ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் அதுதான். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக எங்கள் சார்பிலும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்ற பிறகு அந்த அமைச்சரவை செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் தொடர வேண்டும் என்றுதான் விரும்புவோம். அப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த நல்லாட்சி இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினால இந்த ஆட்சி தொடர்வதற்கு, இந்த ஆட்சி எல்லா துறையிலும் வெல்லுவதற்கு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும், இந்த ஆட்சி வெற்றி பெறுவதற்கு, தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். அதற்கான முடிவுதான் இப்ப எடுத்திருக்கிறோம். தேர்தல் கூட்டணி, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெயர் இதுவரை தவிக சார்பாக எந்த பெயரும் சூட்டப்படவில்லை. அப்படி சூட்டப்படாத அந்த தேர்தல் கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம். பேர் வந்தபோது அந்த பெயரை பயன்படுத்துவோம். இடைத்தேர்தல் வந்து வாய்ப்பு கேட்பீங்களா சார்? இப்ப நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் வாய்ப்பு எங்களுக்கு எங்க வசதி இருக்கோ அங்க கேட்போம். எங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நிச்சயமா கேட்போம். ஆனா உள்ளாட்சி 2620 உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போது அந்த உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் முஸ்லிம் சமுதாயம் எங்கு நெருக்கமாக இதுவரை இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தலைவராக இருந்திருக்கிறோம், துணைத் தலைவராக இருந்திருக்கிறோம், மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கடந்த காலத்திலே எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை நிச்சயமாக தமிழக வெற்றி கழக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். அதற்காக பாடுபடும். அவர் இருக்கும்போது சொன்னேன், அந்த கூட்டணி இருக்கும்போது அப்படி சொன்னமா இல்லமா, அந்த கூட்டணி இருக்கும்போது அப்படி சொன்னேன். இப்பதான் இல்லையே, அந்த கூட்டம் இருக்கும்போது நான் சொன்னேன். அப்போது சொல்றேன். இப்போ தமிழக வெற்றி கழக கூட்டணியில இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம், தொடர்ந்து இருப்போம் சொல்றேன். ஏன்னா அந்த கூட்டணி இருக்கிறதுனால உங்களை வந்து நீங்க திமுக கூட்டணி விட்டு வெளியே போறப்ப கண்டிப்பா திமுக உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்க அதை வந்து நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? நண்பர்கள் என்னை நிறைய விமர்சனம் பண்ணலாம், இப்பவே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, என்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்க காலையில் வாங்கிக்கிறது இல்லை சார். என் நண்பர்கள் தானே, இனிய நண்பர்கள். சில பேர் தெரிஞ்சு பேசலாம், தெரியாம பேசலாம். ஆனா அவர்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு அது பதில் சொல்ல மாட்டோம். அதுக்கு நாங்கள் விமர்சனம், அதுக்கு அது ஒரு விமர்சனம் நாங்கள் கருத மாட்டோம். எங்க நண்பர்களே எங்களுக்கு எதோ சொல்லி மனசை தேர்க்கிறாங்கன்னு நினைப்பேன்.